மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவேந்திர குல வேளாளர் மறுமணம் ஆண்வரனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக். இவர் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி 12வது மாதம் 1989 பிறந்திருக்கிறாரு. இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறாருன்னா நம்ம சேலத்தில் தான் ஒர்க் பண்ணுறாரு. இந்த சேலத்தில் பார்த்தீங்கன்னா லேப்டாப் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது லேப்டாப் ஷோரூமில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இவருக்கு மாதம் சேலரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாரு. இது மட்டும் இல்லைங்க, இவங்க சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70 லட்ச ரூபா மதிப்புத்தக்க சொந்த வீடு, மெத்த வீடு, மாடி வீடு. இப்போதைக்கு அவங்க வந்து தங்கி இருக்கிற வீடு வந்து ஒரு 70 லட்ச ரூபா மதிப்புத்தக்க இருக்குது. அது இல்லாமல் வீடு வாடகைக்கு விட்டுருக்குறாங்க. வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் 20,000 ரூபா தரக்கூடிய வீடாக இருக்குது. வீடும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க போய் இருக்கிறதுக்கும் அருமையான ஒரு மெத்த வீடு இருக்குதுங்க. அதே மாதிரி அவங்க அம்மா இருக்காங்க, அப்பா மட்டும் இல்லை, கூட பிறந்த சிஸ்டர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா 40,000 ரூபா சம்பளம் வாங்குறது இல்லாமல் அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா பென்ஷன் பண்ணன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு 40,000 ரூபா வந்துட்டு இருக்குது. ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வசதியான ஃபேமிலி தான். இந்த தம்பிக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, அருமையான கேரக்டருங்க. அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எனக்கு குடும்ப பாங்கான பொண்ணாக இருந்தால் போதும். மெயினாக வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். எனக்கு வந்து தேவேந்திர வேளாளராக இருந்தாலும் சரி, இல்லை பார்த்தீங்கன்னா உட்பிரிவாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா எனக்கு வந்து ஜாதி தடையில். ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் யாருமே கிடையாதுங்க. அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு கணவனால் கைவிடப்பட்டவங்களோ, ஒரு விதவைங்களோ, ஒரு மறுமணத்துக்காக, அதாவது இவர் மாதிரி ஒரு கருத்து வேறுபாடின் காரணமாக ஏதாவது கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தால் நான் ஓகே, நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எதிர்பார்க்குறாரு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்புள்ளங்கள் யாருக்காவது இந்த ராசி இந்த நட்சத்திரத்தில், அதாவது இந்த தேவேந்திர குலமாக இருந்தாலும் சரி, இல்லை உட்பிரிவாக இருந்தாலும் சரி, இப்போ இவர் நினைக்கிற மாதிரி எனக்கு மெயினாக ஜாதி தடை இல்லைங்க, எனக்கு வந்து ஃபேமிலி நல்ல ஃபேமிலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யாராவது எதிர்பார்த்து, அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சேலம் மாவட்டமாக இருந்தால் அவர் 100% ஓகேன்னு தான் சொல்கிறாரு. சேலம் மாவட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை சுற்று வட்டாரத்தில் எங்கேயா இருந்தாலும் சரி, மொத்தத்தில் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வரனாக கிடைக்கணும், குடும்பத்தை அனுசரித்து போகக்கூடிய பெண்ணாக கிடைக்கணும். ஏன்னா அவங்க அப்பா இல்லாதனால எங்கள் அம்மா வந்து நல்லா பாங்காக பார்த்துக்கணும், என்னையும் பார்த்துக்கணும், எங்கள் தங்கச்சி வந்து அனுசரித்து போகணும், அதாவது கூட பிறந்த சிஸ்டர் வந்து அனுசரித்து போகணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாரு. நீங்கள் நம்ம சேனலில் யாராவது ஒருத்தர் இந்த தேவேந்திர குலத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த ராசி நட்சத்திரம் பொருதுங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம சேனலில் வர நம்பருக்கு, அது வந்து வாட்ஸ்அப் நம்பர் தாங்க, நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி மேலும் வரங்களை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட சேனலில் வந்து உங்களோட ஃபோட்டோ, பயோடேட்டா எல்லாமே வந்து சேனலை பொறுத்த வரைக்கும் நாடு முழுவதும் பார்த்துட்ருக்காங்க. இந்த தம்பி மாதிரியே யாராவது அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அனுப்புங்க, நானும் போட்டு விட்றேன். அதுக்குண்டான வரன் கூடிய சீக்கிரத்தில் அமையறதுக்கு